வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். குஜராத் மாநிலத்தின் முதல் பெண் முதல்வராக ஆனந்திபென் பதவியேற்பு. 20 அமைச்சர்களுக்கும் கவர்னர் பதவி பிரமாணம். மோடி, அத்வானி உள்ளிட்டோர் பங்கேற்பு. தங்கம் இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகள் தளர்வு. ரிசர்வ் வங்கியின் நடவடிக்கையால் ஒரே நாளில் ஒரு சவரனுக்கு 632 ரூபாய் குறைவு. SSLC தேர்வு முடிவுகள் வெள்ளியன்று ரிலீஸ். சிறப்பு துணைத் தேர்வு ஜூன் 23ஆம் தேதி துவக்கம். விரிவான செய்திகள். நரேந்திர மோடி ராஜினாமாவை தொடர்ந்து குஜராத் புதிய முதல்வராக ஆனந்திபென் பட்டேல் பதவியேற்றுக் கொண்டார். 20 அமைச்சர்களுக்கும் கவர்னர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நரேந்திர மோடி, அத்வானி, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றனர். நரேந்திர மோடி 26ஆம் தேதியன்று பிரதமராக பதவியேற்க இருப்பதால் புதனன்று குஜராத் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். அதைத் தொடர்ந்து மோடி முன்னிலையில் நடந்த பாரதிய ஜனதா MLA-க்கள் கூட்டத்தில் ஆனந்திபென் பட்டேல் புதிய முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார். கவர்னர் கமலா பேனிவால் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்ததைத் தொடர்ந்து வியாழனன்று தலைநகர் காந்தி நகரில் உள்ள மகாத்மா மந்திரில் முதல்வராக ஆனந்திபென் பட்டேல் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு கவர்னர் கமலா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். விழாவில் நரேந்திர மோடி, அத்வானி, ராஜ்நாத் சிங், முரளி மனோகர் ஜோஷி, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் மாநில முதல்வர்களான சிவராஜ் சிங் சௌகான், ராமன் சிங், வசுந்தரா ராஜே சிந்தியா உள்ளிட்ட முன்னணி பாரதிய ஜனதா தலைவர்கள், குஜராத் முன்னாள் முதல்வர் கேசுபாய் பட்டேல் மற்றும் குஜராத் அமைச்சர்கள், MLA-க்கள் மற்றும் பாரதிய ஜனதா நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விவசாய குடும்பத்தில் பிறந்த ஆனந்திபென் பட்டேல் ஆசிரியையாக பணியாற்றி வந்தவர். 1980களில் பாரதிய ஜனதா மகளிர் அணியில் சேர்ந்து படிப்படியாக உயர்ந்த ஆனந்திபென் 1994ஆம் ஆண்டு ராஜ்யசபா MP ஆனார். 1998ஆம் ஆண்டில் குஜராத் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்ற அமைச்சரான ஆனந்திபென் கல்வி, மகளிர், குழந்தை நலன், விளையாட்டு, இளைஞர் நலன், வருவாய், சாலைகள் மற்றும் கட்டடங்கள் துறை, பேரழிவு மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை கவனித்துள்ளார். 73 வயதான ஆனந்திபென் கணவர் மபத்லால் பட்டேலை 15 ஆண்டுகளாக பிரிந்து வாழ்கிறார். குஜராத்தின் 15வது முதல்வராக பொறுப்பேற்ற ஆனந்திபென் பட்டேல் மாநிலத்தின் முதல் பெண் முதல்வர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தங்கம் இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகளை ரிசர்வ் வங்கி தளர்த்தியதைத் தொடர்ந்து வியாழனன்று தங்கத்தின் விலை அதிரடியாக குறைந்தது. வெள்ளியின் விலையும் குறைந்து காணப்பட்டது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிவதை தடுத்து நிறுத்த கோரியும் நாட்டின் நடப்பு கணக்கு பற்றாக்குறையை குறைக்கும் விதமாகவும் தங்கத்தை இறக்குமதி செய்ய கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் இந்திய ரிசர்வ் வங்கி கடும் கட்டுப்பாடுகளை விதித்தது. அதன்படி தனியார் நகை ஏற்றுமதி நிறுவனங்கள் தங்கத்தை இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்பட்டதோடு தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியும் 10% உயர்த்தப்பட்டது. இந்நடவடிக்கையின் காரணமாக நடப்பு கணக்கு பற்றாக்குறை விகிதம் குறைந்ததோடு ரூபாயின் மதிப்பும் உயர்வை கண்டது. இந்நிலையில் தங்கத்தை இறக்குமதி செய்ய அனுமதிக்க வேண்டுமென நகைக்கடை அதிபர்கள், டீலர்கள், வங்கிகள், வர்த்தக அமைப்புகள் கோரிக்கை விடுத்தன. இதை ஏற்றுக்கொண்ட ரிசர்வ் வங்கி தங்கத்தின் மீதான கட்டுப்பாடுகளை தளர்த்துவதாக அறிவித்தது. இதன் பலனாக 20க்கும் மேற்பட்ட தங்க ஏற்றுமதி நிறுவனங்கள், அரசு மற்றும் தனியார் வங்கிகள் தங்கத்தை இறக்குமதி செய்யும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் பலனாக தங்கத்தின் விலை வியாழனன்று சவரனுக்கு 632 ரூபாய் குறைந்து 21,144 ரூபாய்க்கு விற்பனையானது. ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதை தொடர்ந்து தங்கத்தை இறக்குமதி செய்யும் நிறுவனங்கள் மற்றும் வங்கிகள் இறக்குமதி செய்யும் தங்கத்தின் அளவில் 20% நகைகளாக செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும். எஞ்சிய 80% உள்நாட்டு விற்பனைக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற விதியை பின்பற்றியாக வேண்டும். உலக அளவில் சீனர்களுக்கு அடுத்தபடியாக இந்தியர்கள் தான் தங்கத்தை அதிக அளவில் வாங்குகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தங்கம் இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகளை ரிசர்வ் வங்கி தளர்த்தியுள்ளதால் வியாழக்கிழமையன்று ஒரே நாளில் சவரனுக்கு 632 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 21,144 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,643 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 10 காசுகள் குறைந்து 43 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 41,025 ரூபாயாக இருந்தது. SSLC அரசு பொதுத் தேர்வுக்கான முடிவுகள் வெள்ளிக்கிழமையன்று வெளியாகிறது. சிறப்பு துணைத் தேர்வு ஜூன் 23ஆம் தேதியன்று துவங்குகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 9ஆம் தேதி வரை SSLC எனப்படும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடந்து முடிந்தது. இந்த தேர்வை 10,38,000 மாணவ மாணவிகள் எழுதினர். கடந்த 9ஆம் தேதி +2 முடிவுகள் வெளியாகிய நிலையில் 10ஆம் வகுப்பு தேர்வுக்கான முடிவுகள் மே 23ஆம் தேதியான வெள்ளிக்கிழமையன்று வெளியாகிறது.
காலை 10 மணிக்கு வெளியாகும் தேர்வு முடிவுகளை தேர்வுத்துறையின் இணையதளங்களில் மாணவர்கள் பார்ப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மாணவர்கள் இணையதளத்தில் மதிப்பெண்ணுடன் கூடிய முடிவை அறிந்து கொள்வதற்கு பதிவு எண் மற்றும் பிறந்த தேதியை பதிவு செய்ய வேண்டும். தேர்வு முடிவு வெளியாகும் அரசு இணையதள முகவரிகள் www.tnresults.nic.in, www.dge1.tn.nic.in, www.dge2.tn.nic.in, www.dge3.tn.nic.in. தனியார் இணையதளங்களில் முடிவுகளை பார்க்க இயலாது. SMS வழியாக தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளவும் வசதி செய்யப்பட்டுள்ளது. மாவட்ட கலெக்டர் அலுவலக தேசிய தகவல் மையங்கள், அனைத்து மைய கிளை நூலகங்களிலும் மாணவர்கள் இலவசமாக முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். தனித் தேர்வர்கள் தாங்கள் தேர்வு எழுதிய மையங்களில் வெள்ளிக்கிழமை அன்றே மதிப்பெண் பட்டியலை பெற்றுக் கொள்ளலாம். தனித் தேர்வர்களின் தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்படவில்லை. 10ஆம் வகுப்பு மாணவர்கள் மே 26ஆம் தேதி முதல் மறுகூட்டலுக்கு விண்ணப்பிக்கலாம். 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்காக சிறப்பு துணைத் தேர்வு ஜூன் 23ஆம் தேதி முதல் துவங்குகிறது. +2 மாணவர்களுக்கான சிறப்பு துணைத் தேர்வு வரும் ஜூன் 18ஆம் தேதி முதல் துவங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. வெப்பச்சலனத்தின் காரணமாக தமிழகத்தில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அக்னி நட்சத்திரம் கடந்த 18 நாட்களாக தமிழக மக்களை வாட்டி வதைத்து வருகிறது. இந்நிலையில் அக்னிக்கு ஆறுதலாக தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்து வருகிறது. இது தொடர்பாக வியாழனன்று செய்தியாளர்களை சந்தித்தார் சென்னை மண்டல வானிலை இயக்குநர் ரமணன். கடந்த சில நாட்களாக மத்திய கிழக்கு வங்கக்கடல் நிலவி வரும் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இன்று காலை 8:30 மணி அளவிலே மியான்மரின் தலைநகரான யாங்கானுக்கு தென்மேற்கே 440 கிலோமீட்டர் தொலைவிலும் வங்கதேசத்தில் உள்ள காக்ஸ் பசாருக்கு தெற்கே 530 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது மேலும் வலுவடைவதற்கான வாய்ப்பு குறைவாக உள்ளது. வாரம் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் வெப்ப சலனத்தின் காரணமாக இடியுடன் கூடிய மழையை நாம் எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகப்படியாக போச்சம்பள்ளியில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாகவும் ரமணன் தெரிவித்தார். இதனிடையே காரைக்கால் துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவர் பொறுப்பை மீண்டும் ஏற்க அனுமதி கேட்டு சீனிவாசன் தொடர்ந்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கடந்த 2013ஆம் ஆண்டு IPL போட்டிகளின் போது நடந்த ஸ்பாட் பிக்சிங், பெட்டிங் புகார்கள் குறித்து விசாரித்த நீதிபதி முகுல் முத்கல் தலைமையிலான குழு இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவராக பதவி வகித்த என் சீனிவாசன் மற்றும் முக்கிய கிரிக்கெட் வீரர்கள் உள்ளிட்ட 12 பேர் மீது குற்றம் சாட்டியிருந்தது. இது தொடர்பாக விசாரணை முடியும் வரை கிரிக்கெட் வாரிய தலைவர் பதவியிலிருந்து சீனிவாசன் விலகியிருக்க வேண்டும் என கடந்த மார்ச் 28ஆம் தேதி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் மார்ச் 28ஆம் தேதிய உச்சநீதிமன்றத்தின் உத்தரவில் திருத்தம் செய்ய கோரியும் IPL போட்டிகள் தவிர்த்து வாரியத்தின் இதர பணிகளை கவனிக்கும் வகையில் தன்னை கிரிக்கெட் வாரிய தலைவராக மீண்டும் பணியமர்த்த வேண்டும் எனவும் புதனன்று உச்சநீதிமன்றத்தில் சீனிவாசன் அப்பீல் மனுவை தாக்கல் செய்தார். அந்த மனுவை PS சௌகான், AK சிக்ரி ஆகியோரை கொண்ட விடுமுறை கால அமர்வு வியாழனன்று விசாரித்தது. AK பட்நாயக் தலைமையிலான அமர்வு பிறப்பித்த உத்தரவில் தாங்கள் தலையிட விரும்பவில்லை என்றும், எனவே அந்த அமர்வு முன் மனு செய்யும்படியும் கூறிய நீதிபதிகள் சீனிவாசன் மனுவை ஏற்க மறுத்து தள்ளுபடி செய்தனர். சீனிவாசனை விலக்கிய உச்சநீதிமன்றம் கிரிக்கெட் வாரிய இடைக்கால தலைவர்களாக சுனில் கவாஸ்கர், ஷிவ்லால் யாதவ் ஆகியோரை மார்ச் மாதமே நியமித்தது. தற்போது நடந்து வரும் IPL சீசன் 7 போட்டிக்கான பணிகளை கவாஸ்கரும் வாரியத்தின் இதர பணிகளை ஷிவ்லால் யாதவும் கவனிக்கின்றனர். அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து சென்னையில் அனுமதியின்றி போராட்டம் நடத்திய ஆம் ஆத்மி கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் நிதின் கட்காரி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் ஊழல் செய்துள்ளதாக கடந்த ஜனவரி மாதம் அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல் பட்டியலை வெளியிட்டார். இது தொடர்பாக நிதின் கட்காரி தொடர்ந்த அவதூறு வழக்கில் பிணைத் தொகை செலுத்த அரவிந்த் கெஜ்ரிவால் மறுத்ததால் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். கெஜ்ரிவாலின் சிறைவாசத்தை கண்டிக்கும் விதமாக தமிழக ஆம் ஆத்மி கட்சியினர் சென்னையில் போராட்டம் நடத்தினர். மெரினா கடற்கரை காந்தி சிலை அருகே அனுமதியின்றி மௌன போராட்டம் நடத்திய ஆம் ஆத்மி கட்சியினரை போலீசார் அங்கிருந்து கலைந்து செல்ல வலியுறுத்தினர். ஆனால் போராட்டக்காரர்கள் நகர மறுக்கவே அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். நேற்று ஆம் ஆத்மி கட்சியோட தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார். அதற்காக இன்னைக்கு மகாத்மா காந்தியடிகள் சிலையின் இடத்துல வந்து நாங்க ஒரு சைலண்டான
புரொட்டஸ்ட் எங்களுக்கே ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய, தொடர்ந்து ஊழலுக்காக போராடுவோம் என்ற நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புரொட்டஸ்டாகத்தான் நாங்க இன்னைக்கு இதை செய்யறோம். அங்கிருந்த 30க்கும் மேற்பட்ட கட்சியினரை கைது செய்த போலீசார் அவர்களை வேனில் ஏற்றிச் சென்றனர். ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் கடையடைப்பு போராட்டம் நடந்தது. ஜல்லிக்கட்டில் பயன்படுத்தப்படும் காளைகள் துன்புறுத்தப்படுவதாக கூறி உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டு விளையாட்டிற்கு தடை விதித்து உத்தரவிட்டது. நீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்போர், மாடுபிடி வீரர்கள் என பல்வேறு தரப்பினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக மதுரை அவனியாபுரத்தில் பொதுமக்கள் தங்களுடைய மாடுகளின் கொம்பில் கருப்பு துணி கட்டி கண்டன கோஷங்களை எழுப்பினர். உச்சநீதிமன்ற அளித்த தீர்ப்பை கண்டிக்கும் விதமாகவும் மாடுகளுக்கு கருப்பு துணி அணிந்து ஒரு கண்டன பேரணி நடத்துகிறோம். அவனியாபுரம் சார்பாக வியாபார சங்கங்கள் அனைவரும் இதற்கு ஆதரவு அளிக்கும் விதமாக கடையடைப்பு போராட்டங்களும் நடத்தியுள்ளனர். 50 மாடு 200 இளைஞர் மாடு வளர்ப்போர் கலந்திருக்கும். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு இதை உச்சநீதிமன்றம் தடை செஞ்சிருக்காங்க. தமிழர்களின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்க இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக அவனியாபுரத்தில் கடையடைப்பும் நடந்தது. பல்வேறு இடங்களில் கண்டன சுவரொட்டிகளும் ஒட்டப்பட்டு ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தனர். திருவாரூர் அருகே இருசக்கர வாகனம் மீது தனியார் பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் புதுமாப்பிள்ளை உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி பகுதியைச் சேர்ந்த சுரேஷ், ராஜேஷ், காமராஜ் ஆகிய 3 பேரும் முகந்தனூரில் ஒரு துக்க வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றனர். அப்போது திருவாரூர் தஞ்சாவூர் நெடுஞ்சாலையில் அவர்கள் வந்தபோது எதிரே வந்த தனியார் பேருந்து நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 3 பேரும் தூக்கி எறியப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்து நடந்த பகுதிக்கு விரைந்து வந்த கொரடாச்சேரி போலீசார் 3 பேரின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மொகந்தனூர் சாவுக்காக வந்திருக்காங்க. 3 பேரும் பார்த்துட்டு மாலை கட்டுறதுக்கு அமைப்பு வந்திருக்காங்க. வரும்போது தெற்கால உள்ள இடத்துல தனியார் பஸ் ஆக்சிடென்ட். அந்த இடத்துல அடிக்கடி விபத்து நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கு வேக தடை அமைக்கிறது பல கோரிக்கைலாம் நிறைய இருக்கும். இன்னும் அது சேரவே இல்லை. அது அடிக்கடி ஆக்சிடென்டாக ஆகிட்டு இருக்கு. விபத்தில் உயிரிழந்தவர்களில் சுரேஷுக்கு சில தினங்களில் திருமணம் நடக்க இருந்தது. இவ்விபத்து குறித்து கொரடாச்சேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி கடலில் அத்துமீறி நுழைந்த இலங்கை மீனவர்களை 15 நாட்கள் சிறையில் அடைக்க ராமநாதபுரம் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை கொழும்பு கம்பா மாவட்டம் மற்றும் புத்தளம் பகுதியைச் சேர்ந்த 14 மீனவர்கள் அத்துமீறி கன்னியாகுமரி கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது ரோந்து பணியில் ஈடுபட்ட இந்திய கடலோர காவல் படையினர் அவர்களை கைது செய்து தூத்துக்குடி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் புதன்கிழமை அன்று இரவு ராமநாதபுரம் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி பொறுப்பு வகிக்கும் பிரஸ்னேவ் முன்பு ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி இலங்கை மீனவர்களை வரும் 4ஆம் தேதி வரை 15 நாட்கள் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து மீனவர்கள் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். தற்போது தமிழ்நாடு கிழக்கு கடலோர பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் உள்ள நிலையில் இலங்கை மீனவர்கள் அத்துமீறி நுழைந்தது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவையில் பன்னீர் திராட்சையின் விளைச்சல் அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் அறுவடை செய்து வருகின்றனர். கோவையை அடுத்த தொண்டாமுத்தூர், தீத்திப்பாளையம், குப்பனூர் உட்பட பல்வேறு பகுதிகளில் பன்னீர் திராட்சை சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டனர். ரசாயன முறையை தவிர்த்து இயற்கை முறையில் திராட்சையை விவசாயிகள் சாகுபடி செய்தனர். திராட்சை மூலம் ஒயின், சாக்லேட், ஜாம் போன்றவை தயாரிக்கப்படுவதால் அதற்கான தேவையும் அதிகரித்துள்ளது. தற்போது கோவையில் திராட்சையின் விளைச்சல் அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் அறுவடை செய்து வருகின்றனர். திராட்சை சாகுபடி ஒரு 30 ஏக்கர் பண்ணிட்டு இருக்கிறோங்க. ரசாயன உரமே இல்லாம சுத்தமா இயற்கை உரத்திலே பண்ணிட்டு இருக்கிறோம். முதல் 2 வருஷம் ஆதாயம் குறைவா இருந்தது, லாஸ் ஆச்சு. இப்போ நார்மலா நல்ல ஈல்டு வருதுங்க. நல்ல விலைக்கு வித்துட்டு இருக்கிறோம். இது நம்ம உற்பத்தி பண்றது விற்கிறது நிறைய பேர் இது விரும்பி வாங்கிட்டு போறாங்க. தோட்டக்கலைத்துறை மூலம் விவசாயிகளுக்கு மானியம் கொடுக்கப்பட்டு திராட்சை சாகுபடியை அதிகரித்துள்ளதாக தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குநர் வசந்தி கூறினார். தொண்டாமுத்தூர் வட்டாரத்துல சுமார் 430 ஏக்கர் பரப்பளவுல மஸ்கட்னு சொல்லப்படுற பன்னீர் திராட்சை விவசாயிகள் பயிரிடப்பட்டு வர்றாங்க. இந்த பன்னீர் திராட்சை உடலுக்கும் ஆரோக்கியத்துக்கும் மிகவும் நல்ல ஒரு பழப்பயிரா இருக்குது. இந்த பழப்பயிரை விவசாயிகள் அதிக அளவு பயிரிடணும்னு அவங்களை ஊக்குவிக்கிறதுக்காக தோட்டக்கலைத்துறை மூலமா நாங்க மானியம் எல்லாம் கொடுத்துட்டு வரோம். இப்போ 10 வருஷம் ஆகி இந்த பந்தல் எல்லாம் போட்டு கம்பிகள் எல்லாம் தொய்வடைகிற நிலையில
அந்த விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு 20,000 ரூபாய் மானியம் கொடுத்துட்டு வருது தோட்டக்கலைத்துறை. தொண்டாமுத்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் ஆண்டுக்கு 16,000 டன் திராட்சை உற்பத்தி செய்வதாக தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.